ஹாய் மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல 2026ல ரிலீஸ் ஆன தி பே அப்படிங்கிற ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவிய தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு கல்யாணத்துல ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே 2 பேருக்குள்ளேயும் பழக்கமாகி, ஹீரோ தன்னோட போட்ல ஹீரோயின் அண்ட் ஹீரோயினோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு கடலுக்குள்ள சுறாக்கள் அதிகமா இருக்கிற இடத்த சுத்தி பார்க்கறாங்க. அப்ப அங்க ஒரு சுறா வினோதமா நடந்ததுல, இவங்க வந்த போட் பயங்கரமா டேமேஜ் ஆகுது. அதனால இவங்க போட்டுக்குள்ள தண்ணி வந்துகிட்டு இருக்குங்க. இந்த ஆபத்தான சூழ்நிலையில இருந்து தப்பிக்க ஹீரோ அண்ட் ஹீரோயின் பண்ற த்ரில்லிங்கான விஷயங்கள் தாங்க இந்த தி பே படத்தோட மீதி கதை. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க. இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்துல எம்மான்னு சொல்லக்கூடிய நம்ம ஹீரோயின் தாய்லாந்துல நடக்கிற தன்னோட ஃப்ரெண்டு மேரேஜுக்கு போறா. வெளியே செம மியூசிக், கலக்கல், எனர்ஜின்னு ஃபங்க்ஷனே வெறித்தனமா இருக்கு. அப்போ அங்க வந்த ஒரு கெஸ்ட், உங்களுக்கெல்லாம் எப்ப கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி மேட்ரு ஆரம்பிக்க, புது பொண்ணும் கூட சேர்ந்து கிண்டல் பண்ணி ப்ரெஷர் கொடுக்குறாங்க. புது தம்பதிகளோட ஹாப்பி மூட பார்த்ததுமே இந்த மொக்க டார்ச்சர்ல இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி எம்மா அங்கிருந்து எஸ்கேப் ஆகி பஃபே சிஸ்டர் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க புதுசு புதுசா இருக்கிற சாப்பாட்டை பார்த்ததுமே எம்மா முழிச்சிட்டு நிக்கிறத ஒரு லோக்கல் ஸ்ட்ரேஞ்சர் பார்க்கறான். டக்குன்னு என்ட்ரி கொடுத்த அவன் பார்க்க செமையா இருக்கிற அந்த டிஷ் எவ்வளோ ஆபத்தானதுன்னு அவளுக்கு வார்னிங் கொடுக்குறான். இந்த டிஷ்ல இது இருக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணிட்டு வேற ஒரு சேஃபான லோக்கல் சாப்பாட்டை ரெக்கமெண்ட் பண்றான். அவளோட கைடன்ஸ்னால அங்க இருந்த தயக்கம் எல்லாம் போய் எம்மா செம ஃபன்னியா மாறுறாங்க. பக்கத்துல புது தம்பதிகள் ஜாலியா சுத்திட்டு இருந்தாலும் இந்த ஆளு மட்டும் கலங்கி போய் நின்ன எம்மாவை விட்டு நகராம அவ கூலாகிற வரைக்கும் கூடவே வெயிட் பண்றாங்க. எம்மாவும் அவன் சொன்ன சாப்பாட்டை டேஸ்ட் பண்ணி பாக்குறான். அப்புறம் தான் என் பேரு மண்டால் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோவே கொடுக்குறான். அவன் தாய்லாந்துல எக்ஸ்கோ டூர் அப்படின்னு நடத்துற ஒரு கேப்டன் எம்மாவுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. எம்மா தன்னோட நர்சிங் ஷிஃப்டை கஷ்டங்களையும் மன உளைச்சலையும் பத்தி சொல்ல மண்டால் அதை கேரிங்கா கேட்கறான். அவனோட அக்கறையை பார்த்து எம்மாவுக்கு அவன் மேல ஒரு சாஃப்ட் கார்னரும் வருது. நடுவுல பச்சை கண்ணுக்காரர்களுக்கு தீவுல லக்கு அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஆள் ஒரு பிட்டும் போடுறாங்க. அப்ப அங்க வர ஹீரோயினோட ஃப்ரெண்டு லோனி 2 பேருக்கும் நடுவுல ஒர்க் அவுட் ஆகிற கெமிஸ்ட்ரியை கச்சிதமா நோட் பண்ணி எம்மாவை வச்சு செம்மையா கலாய்க்கிறான். எம்மாவும் இதெல்லாம் ரொமான்ஸ்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லி சாதிச்சாலும் லோனி விடுறதா இல்லைங்க. அதுக்கப்புறம் நைட்டு லேண்டன் விழா நெருங்க மண்டால் எம்மா லோனிய 2 பேரையும் தனியா பிரைவேட் டூர் போர்ட்டுக்கு கூப்பிடுறாங்க. போட் போற இடம் வேற எங்கேயுமே இல்லைங்க, சுறா மீன்கள் நிறைஞ்ச ஏரியா. ஆனா பாதுகாப்பா இருக்கிற டைகர் ஷார்க் சரணாலயத்துக்கு கூட்டிட்டு போறதா மண்டால் ப்ராமிஸ் பண்றான். இதை கேட்டதுமே எம்மாவுக்கு ஒரே பயம். அப்பாடா, இவ்வளவு பல்லு இருக்கிற ஆபத்தான இடத்துக்குலாம் நான் வரல அப்படிங்கிற மாதிரி எஸ்கேப் ஆக பாக்குறான். ஆனா ஃப்ரெண்டு லோனி சும்மா இருப்பாளாங்க. நாம எதுக்காக தாய்லாந்து வந்தோம், ஏதாச்சும் புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத்தானே அப்படின்னு சொல்லி எம்மாவை அந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தூண்டி விடுறா. மண்டாலும் என் எக்ஸ்பீரியன்ஸ் மேல நம்பிக்கை, நான் உங்களை சேஃபா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்றாங்க. அவனுக்கு ஒரு நிமிஷம் உத்து பாக்குற எம்மா கடைசியில சரின்னு ஓகே சொல்றா. அன்னைக்கு நைட்டு புது ஜோடிகள் நடத்துற அமைதியான லேண்டன் சடங்கோட கல்யாண ஃபங்க்ஷன் செமையா முடியுது. அடுத்த நாள் காலையில 2 பேரும் மண்டலோட டூர் போட்டுக்கு வராங்க. ஆனா பாலம் கிட்ட வந்ததுமே எம்மாக்கு மறுபடியும் பயம் தொத்திக்குச்சு. அங்க தைக்க நிங்கிற நம்ம லோனி வழக்கம் போல கலாய்ச்சி ஒரு வழியா பயந்துகிட்டு இருந்த எம்மாவை போட்ல ஏத்திடுறான். அந்த அபாயமான பயணம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லோனி போட் கிளம்புறத ஆசையா வீடியோ எடுக்கிறான். சேஃபான கரையை தாண்டி ஆபத்து நிறைஞ்ச ஆழ்கடலை நோக்கி மண்டால் போட்டை கிளப்புறான். 4 பேரும் கடலுக்குள்ள பயணமாங்கறாங்க. போட் கரையை விட்டு தூரமா போக்க போக்க மொபைல் நெட்வொர்க்கும் டவுன் ஆகி சிக்னல் கட் ஆகுது. உடனே லோனி என் ஃபியான்சிக்கு கால் பண்ணணும், மெசேஜ் போகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஆனா சுத்தி வெறும் கடல் மட்டும் தாங்க தெரியுது. இன்னொரு பக்கம் லோனி ஜாலியா செட்டில் ஆக க்ரூ மெம்பர்ஸ் சுறா மீனுக்காக இறையா ரெடி பண்றாங்க. அப்போ மண்டால் ஒரு ஆழமான விஷயத்த சொல்றான். சுறாக்களை விட மனிதர்கள் தான் ரொம்ப ஆபத்தானவங்க. மிருகங்கள் பசிக்காகவும் வாழ்றதுக்காகவும் மட்டும்தான் வேட்டையாடும். ஆனா மனிதர்கள் பேராசை, பழிவாங்கல், பயன்னு தேவையில்லாம உயிரெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். உண்மையிலேயே மண்டால் முன்னாடி ஒரு மெரைன் பயாலஜிஸ்ட்ங்க, அதாவது கடல் சார் உயிரியலாளருங்க. இப்ப இந்த கடலையும் அங்க இருக்கிற உயிரினங்களையும் பாதுகாக்கிற வேலையை தான் பண்றான் அப்படிங்கிறது தெரிய வருது. மீன் பிடிக்கிறவங்க கிட்ட இருந்தும் சுறாவை இறைக்காக வேட்டையாடுறவங்க கிட்ட இருந்தும் இந்த கடலை காப்பாத்துறது தான் மண்டலோட வேலையா. ஆனா எம்மா இன்னும் செம பதட்டத்தோடவே இருக்காங்க. அந்த குட்டி போட் அவங்களை இன்னும் ஆள் நடமாட்டமே இல்லாத தனிமையான கடலுக்கு கூட்டிட்டு போகுது. சுறாக்களை விட மனுஷங்க தான் ஆபத்தானவங்க அப்படின்னு சொல்லி மண்டால் சொன்ன வார்த்தை சீக்கிரமே அவங்களுக்கு நிஜமாக போகுதுங்க. அதுதான் இங்க ட்விஸ்டும் கூட. போட் இப்ப சுறாக்கள் இரையெடுக்கிற இனப்பெருக்கம் செய்யற முக்கியமான பகுதிக்குள்ள நுழையுது. சுத்தி பிரம்மாண்டமான பாறைகள். அந்த இடமே உலகத்தையே விட்டு தனியா பிரிஞ்ச மாதிரி இருக்கு. மண்டால் போட்டை ஒரு இடத்துல ஆங்கர் போட்டு நிப்பாட்டுறான். அப்போ ஃபர்ஸ்ட் சுறா போட்டுக்கு அடியில மெல்ல மிதந்து போகுதுங்க. அடுத்து இன்னொரு சுறா ரத்த வாசனை பிடிச்சு மேல வருது. க்ரூ மெம்பரான ருகான் வெட்டி வச்ச ரத்தமான மீன் கழிவுகளை இரையா கடலுக்குள்ள போடுறான். கடல்ல போட்ட மீன் கழிவுகளால போட் சுத்தி நிறைய சுறாக்கள் வந்து குவியுது. இதை பார்த்ததுமே எம்மா பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறான். ஆனா நம்ம லோனி பயப்படாம இரைய போடுற வேலைக்கு ஹெல்ப் பண்றாங்க. மண்டாலுக்கு இதெல்லாம் மேட்ரு இல்லைங்க, இதெல்லாம் சாதாரண சுறாக்களோட இயல்பு தான் அப்படிங்கிற மாதிரி கூலா மெயின்டைன் பண்றான். அங்க வர்ற ஒவ்வொரு சுறாவோட உடம்புல இருக்கிற அடையாளங்கள், நடத்த, நீந்திர ஸ்டைல வச்சு இது இந்த சுறா தான் அப்படின்னு சொல்லி அக்யூரேட்டா அடையாளப்படுத்துறான். அவன் சொல்ற விஷயங்களை எம்மா செம கவனமா கேட்கறான்.
சுறாக்கள் வேணும்னே மனுஷங்களை வேட்டையாடுறதில்ல. நம்ம அசைவுகளை பார்த்து அதோட இறைன்னு தப்பா நினைச்சுதான் கடிச்சிடுது அப்படின்னு மண்டால் எக்ஸ்பிளைன் பண்ண ஆபத்தையே மறந்து எம்மா அவங்கிட்ட இன்னும் க்ளோஸா போய் நிக்க கேட்கறாங்க. திடீர்னு ஏற்படுற ஆபத்துல இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி மண்டால் கத்துக் கொடுக்க அந்த ரூல்ஸ் தாங்க பின்னாடி எம்மாவை பழைக்கிறதுக்கு செம ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. என்ன முழுசா நம்பு அப்படின்னு சொல்லிட்டு எம்மாவை சுறாவை தொட வைக்கிறாங்க. அந்த கரடு முரடான சுறா தோலை தொட்டதுமே எம்மா பயம் போய் செமையா சிரிக்கிறான். ஆனா சாப்பாட்டு போட்ட பிறகு டைகர் ஷார்க் ரொம்ப அக்ரஸிவா மாறுதுங்க. அதை எச்சரிச்சு முடிக்கிறதுக்குள்ள நிலைமை கைமீறி போயிடுது. போட்டுக்கு அடியில மாட்டின ஒரு சுறா வெறித்தனமா துடிக்க ஆரம்பிக்க மண்டால் டக்குன்னு க்ரூ மெம்பர் ருகான் கிட்ட ஓடுறான். இதை பார்த்ததுமே லோனி அலறி அடிச்சு பின்னாடி நகர்றாங்க. அந்த சுறா தாக்குதலை தடுக்க மண்டால் பாய்ஞ்சு போறாங்க. டேய் ருகான், உடனே அந்த கைத்தை வெட்டுடா அப்படிங்கிற மாதிரி கத்துறான். ஆனா அந்த ருகான் பயத்துல உறைஞ்சு போய் கைத்தை வெட்டுறதை விட்டுட்டு மாட்டிக்கிட்டு அந்த சுறாவை வெறித்தனமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து எம்மாவும் லோனி அடிக்காதடா விடுடா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. கடைசியா மண்டால் தலையிட்டு அந்த அட்டாக்க முடிவுக்கு கொண்டு வந்து காயம்பட்ட சுறாவை விடுவிக்கிறான். ஆனா இந்த கூத்துல போட்டோட சின்ன மோட்டார் பயங்கரமா டேமேஜ் ஆயிடுது. பயத்துல வெறியாகி மிருகத்தை அடிச்ச ருகான மண்டால் திட்டி தீக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. காயம்பட்ட அந்த சுறாவோட பேர் தாங்க ஷீனா. அந்த ஷீனா சுறா சாதாரணமானது இல்லைங்க. அது குட்டி போடுற நிலைமையில இருக்கிற கர்ப்பிணி சுறா. அதை போய் இப்படி மிருகத்தனமா அடிச்சிட்டே அப்படின்னு சொல்லி ருகான மண்டால் வச்சு செஞ்சு காரி துப்புறாங்க. மண்டால் எல்லாரையும் கூல் பண்ண ட்ரை பண்ணாலும் அந்த வன்முறையால பெரிய ஆப்பு வந்து சேர்ந்துடுச்சுங்க. போட் டேமேஜ் ஆகி தண்ணி உள்ள வர நிலைமை கைமீறி போகுது. எல்லாருமே அவசர அவசரமா லைவ் ஜாக்கெட்ட போடுறாங்க. போட்ல விழுந்த ஓட்டையை மண்டால் செக் பண்றான். ஆனா தண்ணி சும்மா வரலங்க, உள்ள வந்துகிட்டே இருக்கு. எம்மாவும் லோனியும் பயத்துல நடுங்கி போய் நிக்கிறாங்க. உள்ள வர்ற தண்ணியை வெளியே தள்ள அந்த சின்ன பம்பு முக்கி முணங்குதுங்க. அட்வென்ச்சர்னு வந்த டூர் இப்போ போட் முழுகாம பொழைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி மாறுது. மண்டால் உடனே ரேடியோ பிடிச்சி சைமன் அப்படிங்கிறவுக்கு அர்ஜென்டா SOS மெசேஜ் அனுப்புறாங்க. ஆனா அங்கிட்டு இருந்து ஒரு சிக்னல் கூட ஒழுங்கா வரல. அந்த சுறா சரணாலயத்தை சுத்தி பெரிய பெரிய பாறைகள் இருக்கிறதால சிக்னல் வெளியே போக மாட்டேங்குதுங்க. அந்த சுறாக்களை காப்பாத்தின அதே தனிமை இப்ப இவங்கள லாக் பண்ணிடுச்சு. தண்ணி வர்ற வேகத்தை பார்த்துட்டு போட் கவலை போகுது அப்படின்னு சொல்லி மண்டால் கணிக்கிறான். பயத்துல நடுங்கிற லோனி கிட்ட வெறும் லைஃப் ரிங் மட்டும் தாங்க இருக்கு. காப்பாத்த லைஃப் போட் எதுவுமே இல்ல. அந்த பக்கம் இருக்கிற தீவு மலையை தாண்டி போனாதாங்க உதவி கிடைக்கும். சும்மா இங்கே உட்கார்ந்துருந்தா மொத்தமா கோவிந்தா தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போட் முழுகிறதுக்குள்ள யாராச்சும் அந்த சுறாக்கள் நீந்திர ஆழ்கடலை கடந்து நீந்தி போய் ஆகணும். அந்த பொறுப்பு என்னோட இதை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி மண்டால் முடிவெடுக்கிறான். ஆனா எம்மா காயம்பட்ட அந்த ஷீனா சுறாவும் மற்ற சுறாக்களும் சுத்தியே தான் இருக்கு, போகாத அப்படிங்கிற மாதிரி பதறி போய் தடுக்கிறான். தெளிவான தண்ணியில சுறாக்கள் தேவையில்லாம நம்மளை அட்டாக் பண்ணாது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சமாதானப்படுத்துறாங்க. அப்புறம் லோனியும் எம்மாவும் பார்த்துட்டே இருக்க தைரியமா கடலுக்குள்ள டைவ் அடிக்கிறான். அதுக்கப்புறம் மண்டாலும் தீவை நோக்கி கவனமா நீந்தி போறத 2 பேரும் உன்னிப்பா கவனிச்சு பாக்குறாங்க. பின்னால ருகான் உயிரை கொடுத்து தண்ணியை பம்ப் பண்ணி வெளியே தள்ளிக்கிட்டு இருக்காங்க. மண்டால் தூரத்துல மெல்ல மெல்ல மறைஞ்சிட்டே போறத பார்த்து எம்மாவுக்கு மூஞ்சியை நின்ன மாதிரி இருக்குங்க. ஒரு வழியா மண்டால் கரையை போய் சேர்ந்து அவங்க கண்ணு முன்னாடி இருந்து மறைஞ்சு தீவுக்குள்ள போறான். அவன் சொன்ன நம்பிக்கை பொய்க்காம இருக்கணும்டா சாமி அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள வேண்டிக்கிட்டு எம்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கத்தி குரல் கொடுக்குறான். அந்த தீவு கரையில போய் தேடி பார்த்த மண்டாலுக்கு ஒரே ஏமாற்றம் தாங்க. அங்க ஆள் நடமாட்டமே இல்ல, உடனடியா ஹெல்ப்பும் கிடைக்கலங்க. ஆனா அவன் சோர்ந்து போகாம அந்த அமைதியான கிராமத்துல ஆளை தேடி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கான். எங்க போட்ல எம்மா லோனி ருகான் 3 பேரும் கரையை மட்டுமே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா மண்டால் திரும்ப வரவே இல்லைங்க. போட் வேற மெல்ல மெல்ல தண்ணிக்குள்ள முழுகிக்கிட்டே இருக்கு. அவ்வளவுதான்டா நம்ம கதை முடிஞ்சிடுது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இந்த மரண வெயிட்டிங் டைம்ல ருகான் தன்னோட பிளாஷ்பேக்கை ஓபன் பண்றாங்க. நான் ஏன் அந்த சுறாவை பார்த்து அவ்வளோ பயந்து வெறியானன்னு உண்மையான காரணத்தை சொல்றாங்க. முன்னாடி ஒரு தடவை சுறா கூண்டு டைவிங் பண்ணப்போ ஒரு சுறா இவன் கூட வந்தவனை கண்மூடித்தனமா கொதறி கொன்னுடுச்சான். இவனும் நூலில தான் உயிர் பழைச்சிருக்கான். அதனால நம்ம பயத்துல துடிக்கிற ஹார்ட் பீட்டை சுறாக்கள் ஈஸியா கெஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லா சுறாக்களையும் ரத்த காட்டேறின்னு இவன் மனசுல ஒரு ட்ராமா பதிஞ்சிருக்குங்க. இதை கேட்ட எம்மாவுக்கு இவன் பயம் என்னவோ நியாயமானாலும் அதுக்காக கர்ப்பிணி சுறாவான ஷீனாவை அடிச்சதை ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவனோட இந்த கொடூரமான பயம் சீக்கிரமே ஒரு பெரிய துரோகத்துல முடிய போகுதுன்னு எம்மா ரியலைஸ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் யாருமே இல்லாத அந்த கிராமத்துல உதவி தேடி அலைஞ்ச மண்டால் புதுசா ஒரு வழியை கண்டுபிடிச்சு அதை நோக்கி போறாங்க. அங்க போட்டுக்குள்ள நம்பிக்கை இழந்து நிக்கிறப்போ மண்டால் வேகமா திரும்பி வரான். ஆனா போட்டுக்கு பக்கத்துல ஒரு சுறா சுத்திக்கிட்டே இருக்குங்க. அதை பார்த்து ருகானுக்கு பயம் இன்னும் எகிரி போகுது. தொலைவுல ஏதோ ஒரு அசைறத பார்த்த எம்மா அதை மண்டால் வராண்டா அப்படிங்கிற மாதிரி கத்துறான். 3 பேருக்கும் அத்து போன நம்பிக்கை மறுபடியும் உயிர் பெறுதுங்க. மண்டால் வந்து சேர்ந்ததுமே ஒரு பிளான் சொல்றான். முதல்ல லேடிஸ் தான் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எம்மாவையும் லோனியையும் பத்திரமா கூட்டிட்டு போறது தான் ருகான் உன் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா பயத்துல உறைஞ்சி ருகான் நான் தான் முதல்ல தப்பிப்பேன் அப்படின்னு சொல்லி முந்திக்க பார்க்கலாம். மண்டாலும் அதை மறுத்து நோ சான்ஸ், லேடிஸுக்கு அப்புறம் தான் நாம அப்படிங்கிற மாதிரி ருகானை அடக்கி போட்டு ரூல்ஸை ரிப்பீட் பண்றாங்க. எப்பவுமே பேசஞ்சருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி மண்டால் தண்ணிக்குள்ள குதிக்கிறான். ஆனா அவங்க தப்பிக்க வச்சிருந்த அந்த சின்ன கேனோட மெல்ல மெல்ல மிதந்து தூரமா அடிச்சுட்டு போகுதுங்க. அந்த படகுல துடுப்பு இல்லாததால போட்ல இருக்கிற எம்மாவாலையும் லோனியாலையும் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலங்க. மண்டால கடல் நீரோட்டம் அப்படியே ஆழ்கடலை நோக்கி அடிச்சுட்டு போறதை பார்த்து 2 பேருமே பதறி போய் பாக்குறாங்க.
அந்த படகை பிடிச்சாதான் நாம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எம்மா உணர்றான். இங்க மண்டால் நீரோட்ட படகை மொத்தமா இழுத்துட்டு போறதுக்குள்ள உயிரை கொடுத்து கடலுக்குள்ள மறுபடியும் டைவ் அடிச்சுக்கிறான். இப்ப தண்ணில ரத்த வாசனையும் சேர்ந்துருச்சு. சுறாக்கள் சுத்துற அந்த இடத்துல இது செம ஆபத்தான பயணங்க. ஆனா மண்டால் எப்படியோ நீச்சல் அடிச்சு அந்த படகை பிடிச்சிட மத்தவங்களும் அவனை மேல இழுத்து விடுறாங்க. மண்டால் போட்ல ஏறப்போற அந்த நேரம் ஒரு சுறா டக்குன்னு பாஞ்சி அவனை கடிச்சு கொதறதுங்க. உடம்புல இருந்து ரத்தம் பீச்சிட்டு வர மத்தவங்க கஷ்டப்பட்டு அவனை போட்டுக்குள்ள இழுக்கிறாங்க. எம்மா உடனே தன்னோட நர்சிங் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ரத்தம் போறதை தடுக்க காயத்தை இறுக்கி பிடிச்சி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. ஆனா ரத்தம் போட்டு முழுக்க சிந்த சிந்த நிலைமை ரொம்ப மோசமாகுது. மண்டாலுக்கு புரிஞ்சு போச்சுங்க, நாம பிழைக்கிறது கஷ்டம்னு. உடனே ருகான் கிட்ட, டேய் நீ எம்மா லோனியை கூட்டிட்டு இந்த கேனான்ல தப்பிச்சு போயிடு அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடுறான். ருகான் எம்மா லோனியை கூட்டிட்டு போக ரெடி ஆகுறான். ஆனா எம்மா மண்டாலை விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி அங்கேயே இருக்க முடிவெடுக்கிறான். காயம்பட்ட கேப்டன் மண்டால் சொல்றத ருகான் கண்டுகொள்ளாம கலண்டுக்க பாக்குறாங்க. அப்போ லோனி குறுக்க வந்து, டேய் தனியா தப்பிக்க பாக்குறியாடா அப்படிங்கிற மாதிரி அவனை தடுத்து நிறுத்துறான். இதுல வெறியான ருகான் அந்த துடுப்பை எடுத்து லோனியை நச்சுன்னு மண்டையில அடிச்சு கடல்ல தள்ளி விடுறாங்க. எம்மா கதறி துடிச்சு லோனி எப்படியாச்சும் நீந்தி வாடி அப்படிங்கிற மாதிரி கத்துறான். ஆனா அந்த துரோகி ருகான் திருடன படகோட தனியா எஸ்கேப் ஆகி கண்ணு முன்னாடியே மறைஞ்சு போறாங்க. சுறாக்கள் நிறைஞ்ச கடல்ல அடிபட்டு லோனி மிதக்க அந்த துரோகி தப்பிச்சு போயிட்டாங்க. சுறாக்களை விட மனுஷங்கள் தான் ரொம்ப ஆபத்தானவங்கன்னு மண்டால் சொன்ன வார்த்தை இப்போ அப்படியே நிஜமாயிடுச்சுங்க. தன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் அடிபட்டு கடல்ல தவிக்கிற தோழியை விட்டு கொடுக்காம எம்மா டக்குன்னு கடலுக்குள்ள குதிக்கிறான். மயக்கத்துல மிதந்துட்டு இருக்க லோனியை பிடிச்சி மெல்ல தாங்கி பிடிச்சி போட்டை நோக்கி கூட்டிட்டு வரான். அங்க காயத்தோட காத்துட்டு இருந்த மண்டால் அவங்க 2 பேரையும் கஷ்டப்பட்டு போட் மேல இழுத்து ஏத்துறாங்க. ஆனா அந்த போட் இப்போ முன்ன விட ரொம்பவே மூழ்கி ரத்த கலரியா கிடக்கு. தூரத்துல அந்த சுயநலம் பிடிச்ச ருகான் கெனான்ல தனியா எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க. லோனியும் மெல்ல கண்ணை திறந்து, ஆமாடி அந்த பையதான் என்ன துடுப்பால அடிச்சு கடல்ல தள்ளி விட்டான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்றான். அந்த துரோகி ருகான் துடுப்பால அடிச்ச அடியில லோனிக்கு பயங்கர காயம் வந்துருச்சுங்க. ஆனா எனக்கு ஒண்ணுமே இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எம்மா கிட்ட பொய் சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க. எம்மா தன்னோட நர்சிங் அறிவை வச்சு லோனியோட வலியை குறைச்சி அவளை மெல்ல தேத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் காயப்பட்ட மண்டா விடாம ரேடியோவில் மேடே மேடேன்னு ஹெல்ப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சூரியனும் மறைய ஆரம்பிச்சு வெளிச்சம் கம்மியாகுது. போட் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிக்கிட்டே இருக்கு. அப்பதாங்க அந்த மிராக்கள் நடக்குது. மண்டாலோட விடாமுயற்சிக்கு பலனா ரேடியோவில் இருந்து லேசான ஒரு மெசேஜ் கேட்குது. உடனே எம்மா லோனி கிட்ட, பயப்படாதடி நம்மளை காப்பாத்த ஆள் வருது, இந்த பயங்கரமான சீன் முடிய போகுதுன்னு நம்பிக்கை கொடுத்து கையை பிடிச்சிக்கிறான். அந்த ரேடியோவில் வந்த மெசேஜ் சரியா கேட்கலங்க. காப்பாற்ற வரவங்களுக்கு இவங்க இருக்கிற இடம் எங்கன்னு துல்லியமா தெரியவே இல்லை. அந்த சின்ன நம்பிக்கையும் கை நழுவி போக நிலைமை ரொம்ப கொடூரமா மாறுது. எம்மா இறுக்கி பிடிச்ச லோனியோட கைகள் மெல்ல மெல்ல ஜில்லுன்னு குளிர்த்து போகுதுங்க. மண்டால் ரேடியோவில் கதறி ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்க எம்மா அழுகையோட லோனியை எழுப்ப ட்ரை பண்றான். ஆனா அவளோட 6 உயிர் தோழி லோனி இப்ப எந்த பதிலும் சொல்லலைங்க. அவளோட மூச்சு சுத்தமா நின்று போச்சுங்க. லோனி இறந்துட்டா அப்படிங்கிற நிஜம் எம்மாவை அப்படியே உடச்சு போடுது. பக்கத்துல மண்டால் ரேடியோ பிடிச்சுக்கிட்டே உறைஞ்சி நிக்க எம்மா தான் தோழியோட உடம்ப கட்டி பிடிச்சு கதறி அழுகிறான். தோழி லோனியோட இறப்பால எம்மா சுத்தமா உறைஞ்சி போய், எனக்கு வாழவே பிடிக்கலடா, என்ன விட்டுடு அப்படிங்கிற மாதிரி லைஃப்லயே கிவ் அப் பண்ண பாக்குறான். ஆனா மண்டால் அதை தடுத்து நிறுத்து. எம்மா லோனியை இழந்ததுக்காக நீயும் உயிரை விடக்கூடாது, சுத்தி என்ன நடக்குதுன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி கத்தி அவளை சுயநனவுக்கு கொண்டு வரான். ஏன்னா அந்த போட்டு முழுக்க ரத்த வாசங்க. சுத்தி சுறா கூட்டம் வளைச்சு நிக்குது. சின்னதா அசைஞ்சா கூட சுறாக்கள் பாஞ்சிடுது. அசையாம இருடி அப்படிங்கிற மாதிரி மண்டால் எச்சரிக்கிறான். போட்டுக்கு அடியில இருக்கிற ஓட்ட வழியா சுறாக்கள் சுத்தி சுத்தி வருது. மண்டாலும் எம்மா கிட்ட, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா பாசத்துக்காக லோனியோட உடம்ப வச்சுக்கிட்டு இருந்தா போட் சீக்கிரமா முழிக்கிடும் அப்படிங்கிற மாதிரி புரிய வைக்கிறான். லோனியோட உடம்ப கடல்ல தள்ளினாத்தான் போட்டு கொஞ்சமாச்சும் மேல மிதக்கும். இப்ப நம்ம யோசிக்கவே நேரம் இல்லையம்மா, அன்பை தனியா வச்சுக்கிட்டு நம்ம பொழைக்க வழியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி மண்டால் கெஞ்சிறான். ஆனா எம்மாவால தான் தோழியோட உடம்ப விட்டு நகரவே முடியலைங்க. அப்பதான் மண்டால் அந்த அதிர்ச்சியான வழியை சொல்றான். இந்த சுறாக்களை நம்ம கிட்ட இருந்து திசை திருப்ப ஒரே வழிதான் இருக்கு. லோனியோட உடம்ப கடல்ல போட்டா சுறாக்கள் அதை நோக்கி போயிடும், நாம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். தன்னோட 6 உயிர் தோழியோட உடம்பை இறையா மாத்திரத்தை நினைச்சு எம்மா கதறி துரிச்சு, வேண்டாண்டா இது துரோகண்டா அப்படிங்கிற மாதிரி அலறான். ஆனா மண்டால், எனக்கும் உடம்புல காயம் இருக்கு, ரத்தம் போய்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த போட் மொத்தமா மூழ்கிடும் அப்படிங்கிற மாதிரி கதறான். அது மட்டும் இல்லாம தான் உடம்புல இருக்கிற சுறா கடி காயத்தால தன்னோட கதையும் சீக்கிரமே முடிய போகுதுன்னு மண்டால் கண்ணீரோட ஒத்துக்கிறான். எம்மா முன்னாடி இப்போ ஒரு கொடூரமான கணக்கு தாங்க. லோனியோட உடம்ப தரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா தோழிக்கு மரியாதை தரலாம், ஆனா இவங்க செத்துருவாங்க. இதை ஏத்துக்கிட்டா லோனி உயிரை கொடுத்து காப்பாத்த நினைச்ச எம்மாவோட உயிராவது மிஞ்சும். கடைசியா வேற வழியே இல்லாம அந்த பயங்கரமான முடிவுக்கு எம்மா சம்மதிக்கிறான். லோனியோட பக்கத்துல மெல்ல குனிஞ்சு அவளுக்கு கடைசியான முத்தம் கொடுத்துட்டு கண்ணீரோட மன்னிப்பும் கேட்கிறான். தோழியை பிரிய முடியாம எம்மா தவிக்கிறத மண்டால் கலங்குன கண்ணோட பார்க்கறான். கடைசியா லோனியோட உடம்ப எம்மா மெல்ல ரிலீஸ் பண்றான். அவனோட 6 உயிர் தோழியோட உடம்பு அந்த இருட்டான கடலுக்குள்ள மெல்ல மூழ்கி மறைஞ்சு போகுது. சுறாக்கள் அந்த உடம்பை நோக்கி போனதுக்கு அப்புறம் தாங்க எம்மாவால அங்கிருந்து நகர்ந்து மண்டால் பக்கத்துல வரவே முடியுது.
சுறாக்கள் அந்த பக்கம் போக போக மண்டால் டக்குன்னு எம்மாவை பிடிச்சி இழுத்துட்டு தண்ணியில மிதக்கிற அந்த கடைசி மரக்கட்டையை பிடிச்சிக்கிறான். ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்க அவங்களோட உடஞ்சு போன போட் மொத்தமா கடலுக்குள்ள மூழ்குது. இப்ப எம்மாவும் மண்டாலும் போட்டோட தனித்தனி உடஞ்ச பாகங்களை பிடிச்சுக்கிட்டு ஆழ்கடல்ல மிதக்குறாங்க. அந்த கடல் நீரோட்டம் ரெண்டு பேரையும் மெல்ல மெல்ல அந்த தீவை விட்டு தூரமா அடிச்சுட்டு போகுது. மண்டால் எப்படியோ கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் தாங்கி பிடிச்சு எம்மாவை தான் பக்கத்துல வர வைக்கிறான். ஆனா ரேடியோவில் இருந்து இன்னும் எந்த ஒரு பதிலும் வரலங்க. இன்னொரு பக்கம் சுறா கடிச்ச காயத்துல இருந்து ரத்தம் அதிகமா போனதால மண்டாலோட உடம்புல இருக்கிற மொத்த தெம்பும் குறைஞ்சி சுயநிலவை இழக்க ஆரம்பிக்கிறான். தோழியை இழந்து இப்ப தன்னோட கடைசி நம்பிக்கையான மண்டாலும் தான் கண்ணு முன்னாடியே மயங்கி விழ எம்மாவை சுத்தி இருட்டு மெல்ல மெல்ல சூழ்ந்துக்குதுங்க. மண்டாலோட மனசு வாழணும் துடிச்சாலும் ரத்தம் போயிட்டு இருக்க அவனோட உடம்பு ஒத்துழைக்கவே இல்லைங்க. எம்மாவும் விடாம அவங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். டேய் மண்டால், பச்சை கண்ணுக்காரங்களுக்கு பார்த்தா லக்குன்னு நீதானடா சொன்ன. கல்யாணம் பண்ணிப்போன்னு ஜோக் அடிச்சியடா. அதை நினைச்சாவது கண்ணை திறந்து பாருடா, ப்ளீஸ் முழிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கத்தி கதறா. ஆனா பாவம் மண்டாளுங்க, அவனால அதுக்கு மேல தாக்கு பிடிக்கவே முடியல. எம்மா அவன் பேரை சொல்லி அலறி துடிக்க துடிக்க மண்டாலோட கைகள் அந்த மரக்கட்டையை விட்டு நழுவுதுங்க. மெல்ல மெல்ல கடலுக்குள்ள மூழ்கி எம்மா கிட்ட இருந்து மண்டால் தூரமா விலகி போறாங்க. எம்மா தொண்டை தண்ணி வத்த அவனை கூப்பிட்டுக்கிட்டே அலறான். இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணப்போ கூட வந்த எல்லாருமே இப்போ ஒன்று இறந்துட்டாங்க, இல்லை காணாம போயிட்டாங்க. கடைசியா அந்த நர்ஸ் எம்மா மட்டும் ஒரு உடஞ்ச ரேடியோவோட ஆழ்கடல்ல தனியா மிதக்கிறான். அப்பதாங்க அந்த மிராக்கள் நடக்குது. தூரத்துல கடலுக்குள்ள ஒரு கப்பலோட ஹாரன் சத்தம் கேட்குது. சத்தத்தை கேட்டதுமே எம்மா அந்த அடிவானத்தை விரிச்சு பார்க்கறான். உடனே உடஞ்ச ரேடியோவை எப்படியோ கஷ்டப்பட்டு கையில பிடிச்சு தண்ணிக்குள்ள மூழ்கி எந்திரிச்சு கடைசி முயற்சியா ஹெல்ப்னு கேட்கறான். போட் எப்படி மூழ்குச்சு, தான் இப்போ கரெக்டா எந்த இடத்துல இருக்குன்னு கூட அவளுக்கு சொல்ல தெரியலங்க. எனக்கு உங்க கப்பல் தூரத்துல போறது தெரியுது, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி ரேடியோவில் கதறி அழுகிறா. ஒரு வழியா அவளோட மெசேஜ் கேட்டு கப்பல்ல இருக்கிற குரூ கதவை திறந்து ஓடி வந்து கடல்ல மிதந்த எம்மாவை தூக்கி மேல காப்பாத்துறாங்க. அப்பாடா, ஒரு வழியா சேஃப் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி எம்மா பெருமூச்சு விடுறாங்க. ஆனா அந்த சிப்போட டெக்கை பார்த்ததுமே அவளுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அது சட்டவிரோதமா சுறாக்களை வேட்டையாடி கொதறி வச்சிருக்கிற ஒரு சுறா வேட்டை கப்பலுங்க. தப்பிச்சு வந்த இடமும் நரகம்தான் அப்படின்னு சொல்லி அவளுக்கு புரியுது. அவ அந்த அதிர்ச்சியில இருந்து மீண்டு வர்றதுக்குள்ள அங்க ஒருத்தன் வந்து நிக்கிறான் பாருங்க. அவன் வேற யாருமே இல்லைங்க, அந்த துரோகி ருகான் தான். கேனோட படகை திருடிட்டு உடனே அந்த பயலும் தப்பிச்சு இதே கப்பல்ல தாங்க வந்து ஏறி இருக்கான். இப்போ அடிபட்டு உடம்புல தெம்பே இல்லாம விழுந்து கிடக்குற எம்மாவை பார்த்ததுமே அவனுக்கு பயம் பிடிச்சிக்கிச்சுங்க. ஏன்னா அவன் பண்ண துரோகத்துக்கு ஒரே சாட்சி இவ தாங்க. இவ உண்மையை சொன்னா அவன் அவ்வளவுதானே. உடனே ருகான், நான் வேணும்னு பண்ணலடி, சூழ்நிலை அப்படி அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல பொய்ய சொல்லி நியாயப்படுத்திக்கிட்டே எம்மா பக்கத்துக்குள்ள வராங்க. இவளை இங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. ஆனா எம்மா அவனோட பொய்யை நம்ப மாட்டேங்கிறா. அப்ப அந்த ருகான் எம்மா மேல பாஞ்சு அட்டாக் பண்றாங்க. ஆனா நம்ம எம்மா சலைச்சவளா, கையில கிடைச்ச மீன் பிடிக்கிற இரும்பு டூல்ஸ் கம்பெனி எல்லாத்தையுமே வச்சு எம்மா அந்த துரோகியை திருப்பி போட்டு வெளுக்கிறான். ருகான் இன்னும் வெறியோட பாஞ்சு எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம் அப்படிங்கிற மாதிரி பழியை எம்மா மேல போடுறான். ஆனா செத்து போன தான் 6 உயிர் தோழி லோனியோட ஞாபகம் வந்ததுமே எம்மாவுக்கு தைரியம் வந்துடுச்சுங்க. லோனிக்காக ஓங்கி ஒரு அடியை போடுறான். அந்த மரண அடியில நிலத்தடு மாதிரி ருகான் கப்பல் கம்பியை தாண்டி அப்படியே கடலுக்குள்ள பொத்துன்னு விழுந்துடுறாங்க. அப்படி அந்த தண்ணியில விழுந்த அந்த துரோகி பிழைக்கிறதுக்காக கதறி ஹெல்ப் கேட்டு கத்துறான். ஆனா என்ன பிரயோஜனம், அவன் எந்த கடலை பார்த்து மிரண்டு மத்தவங்களுக்கு துரோகம் பண்ணானோ அதே கடல்ல ரத்த வாசனை பிடிச்ச சுறாக்கள் அவனை சுத்தி வளைச்சு காலி பண்ணிடுச்சு. அங்க மண்டாலும் இல்ல, லோனியும் இல்ல. அவங்க ரெண்டு பேரும் இப்போ உயிரோட இல்லாட்டியும் அவங்க கொடுத்த தைரியமும் தியாகமும் தாங்க எம்மா மூழ்கின போட், சுறாக்கள், அப்புறம் ருகானோட துரோகம்னு எல்லாத்துல இருந்தும் காப்பாத்தி கரை சேர்த்திருக்கு. மனுஷங்களோட துரோகமும் பேராசையும் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சுறாக்கள் அமைதியா கடலுக்குள்ள நீந்தி போயிட்டே இருக்கிற மாதிரி அப்படியே காட்டி இந்த சர்வைவல் த்ரில்லர் படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த தி பே படத்தோட முழு கதையும் நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பை.